நான் சொல்றேன், உங்க ஆத்மா சரியாயிடுச்சுன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தூதர்கள் ஆண்டவர் இறக்கும். ஹalleluya, ஹalleluya. உங்க ஆத்மா சுத்தப்படுமானால் ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். ஹalleluya. மத்தேயுல ஆண்டவர் வனாந்திரத்துல 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. இந்த 40 நாள் உபவாசத்துல அவர் ரொம்ப பசியா இருந்த வசனம் சொல்லுது, அவர் பசியா இருந்தா அதுக்கப்புறம் 3 முறை பிசாசு என்ன பண்றான், ஆண்டவர் வந்து சோதிக்கும். நீ தேவனுடைய குமாரனானால் இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு. இதை ஜெயிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். நல்லா பாருங்க, உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஆமென். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? எப்பொழுது பிசாசை நம்ம விரட்டி அடிக்கிறோமோ, எப்பொழுது இந்த ஆத்மா சுத்தப்படுத்தப்படுகிறதோ, ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்புவதற்கு என்ன பண்ணுவார். ஹalleluya.